ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடலப்பருப்பு சட்னி வைக்கலாம். கடலப்பருப்பை தோலை உளிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், தோலை உளிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு தேவையான பொருளை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க, வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, சிறிதளவு உப்பு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இங்கே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சினே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சுனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பொரிஞ்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூடான கடலைப்பருப்பு சட்னி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. சத்தானது, சுவையானதுங்க.